பங்குனி மாதம்னாலே நம்ம சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு பூச்செறிதல் விழா நடக்குங்க. அப்போ எல்லா ஊர்லேருந்தும் அந்த மாரியம்மன் கோயிலேருந்து பூத்தட்டை எடுத்துகிட்டு வருவாங்க. இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் எங்களுக்கும் சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு போகணும்னு திடீர்னு தோணுச்சுங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், உடனே கிளம்பிட்டோம். சரி, அங்கே பூச்செறிதல் விழா நடக்கும்போது பூ வாங்காமல் போனால் எப்படின்னு சொல்லிட்டு நிறைய பூ வாங்கிட்டு போயிட்டோங்க. அங்கே போயிட்டா சரி 100 ருபீஸ் தரிசனத்திலே போயிட்டு சீக்கிரம் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்கே போனால் ஃப்ரீ தரிசனத்தில் யாரும் கும்பலே இல்லை, அதனால் நீங்கள் அதிலே போங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி, நாங்கள் ஃப்ரீ தரிசனத்திலே போனோங்க. கும்பலே இல்லை, அவ்வளோ ஃப்ரீயாக இருந்தது. அப்படியே சாமி அப்படியே மனசார பார்த்து சாமி கும்பிட்டு வந்தவங்க, அவ்வளோ ரிலாக்ஸாக இருந்தது. இங்கே வந்து அந்த பூச்செறிதல் விழானால கோயில் ஃபுல்லாக அப்படியே பூலே டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த கலசத்தில் கூட பாருங்களேன், அழகாக அந்த மாலையெல்லாம் தொங்க விட்டு பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது. இங்கேருந்து வெளியேருந்து பார்க்கும்போதே நமக்கு சாமி அவ்வளோ கிளியராக தெரிஞ்சுதுங்க. பட் கேமராவில் சரியாக இது வந்து கேப்சர் பண்ண முடியல. ஆனால் வெளியேருந்து பார்க்கும்போது சாமி அவ்வளோ கிளியராக தெரிஞ்சுது. சரின்னு சாமி கும்பிட்டுட்டு இங்கிட்ட கோயில் சுற்றி வரும்போது அங்கே ஒரு மானிட்டரில் இந்த பூச்செறிதல் எப்படிலாம் கொண்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு மானிட்டரில் இது பண்ணி காமிச்சிட்டு இருந்தாங்க. அது ஒரு 2 வீடியோ எடுத்துகிட்டு வெளியே வந்து சாமி கும்பிட்டு வந்தோங்க. அப்போ பார்த்தா இந்த பல்லாக்கு அங்கே வச்சுருந்தாங்க. இந்த பல்லாக்கில் தான் வந்து சாமியை வந்துட்டு தூக்கிட்டு அப்படியே கோயிலில் சுற்றி வருவாங்களாம். அந்த பல்லாக்கு பாருங்களேன், அழகாக இருக்குது. அப்படியே அதை பார்த்துட்டு வரும்போது பார்த்தா கோயிலில் ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணிவிட்டு கோவில் அவ்வளோ நீட்டாக வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே கோவில் அவ்வளோ நீட்டாக இருந்தது. அந்த பெயிண்டிங்ஸுமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு வரணுன்னா ஒரு ஆஃப்டர்நூன் 1 o'clock மேலே வாங்க. ஏன்னா அப்போ தான் ஃப்ரீயாக இருக்குது. மார்னிங்லாம் வந்தீங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். அதனால் நீங்களும் பிளான் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன் 1 o'clock போல் வாங்க. வந்து பார்த்திங்கன்னா கும்பலே இல்லாமல் நல்லா சாமியை ஃப்ரீயாக பார்த்துட்டு போகலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், எல்லாருமே இங்கே வெளியே நின்று தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கே வெளியேருந்து பார்த்தாலே சாமி அவ்வளோ கிளியராக தெரிஞ்சுது. அப்படியே நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம். அப்போ வந்துட்டு மாரியம்மன் வந்து பச்சை பட்டினி விரதம்னு சொல்லிட்டு இருப்பாங்களாம். அந்த மாதிரி டைமிங்கில் நம்ம போய் சாமிக்கிட்ட நம்ம என்ன நினச்சி வேண்டினாலுமே அது அப்படியே நடக்குமாங்க. ஆனால் நீங்களும் மறக்காமல் போயிட்டு வந்துடுங்க கோவிலுக்கு. அப்படியே நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோங்க. அப்படியே இங்கே வந்து வெளியெல்லாம் அந்த குட்டி குட்டி கடையெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த கடையெல்லாம் பார்த்துட்டு எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கெலாம் நிறையா திங்ஸ்லாம் அப்படியே வாங்கிட்டு நாங்கள் வந்துட்டோங்க. அப்புறம் அங்கே ஒரு மாடு இருந்தது. நாங்கள் எப்போ கோயிலுக்கு போனாலும் மாடு இருந்துச்சுன்னா ஏதாச்சும் ஒன்று வாங்கி கொடுப்போம். அதே மாதிரி வாழைப்பழம் நானும் அக்காவும் வாங்கி கொடுத்தோம். எனக்கு அப்போ மாடுக்கிட்ட கொடுக்க ரொம்ப பயமாக இருந்துச்சுன்னா அப்புறம் அக்கா ஹெல்ப் பண்ணாங்க. அப்படியே மாடுக்கு கொடுத்துட்டு அப்படியே எங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் என்ன பண்ணால் அங்கே வந்து மாங்காய் கடையெல்லாம் வச்சுருந்தாங்க. அங்கேருந்து ஒரு மாங்காய் வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோங்க. கிளம்பும்போது சரி அப்படியே அங்கே ஒரு 2-3 வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். கிளம்புனோன்னே எங்களுக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சோன்னா ஒரு நல்லா வெஜ் ஹோட்டலுக்கு போயிட்டோங்க. போயிட்டு ஒரு ஃபுல் மீல்ஸ் நல்லா வாங்கி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அந்த மீல்ஸ்க்கு வடை, அப்பளம், நிறையா சைடிஷ்லாம் கொடுத்துருந்தாங்கங்க. சாம்பார்லாம் அவ்வளோ வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கு அதோட சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நிறையா டிஷ்ஷஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா விலாக்ஸ்லாம் வேணும்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேறு என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல்.